அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். 11/6/2025 புதன்கிழமையான இன்று விஸ்வாவாசு வருடம் வைகாசி மாதம் 28ஆம் நாள் தேய்பிறை. இன்றைக்கு பௌர்ணமி முடிந்துட்டு கேட்ட நட்சத்திரத்தில் சந்திரனானவர் விருச்சிக ராசிக்குள்ளே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தேய்பிறை என்று பார்த்தோம். இன்றைக்கு 162 நாட்கள் ஆகிவிட்டது அன்பர்களே. நம்ம வருஷம் பிறந்து 2025 பிறந்து 203 நாள் இன்னும் கையில் இருக்குது. கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோன்னா வாழ்க்கையில் எல்லா சிகரத்தையும் தொட்டு விடலாம். அழகாக பயன்படுத்துவோம். அதற்கு கிரகங்கள் எப்படிலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்க போகிறது நல்ல நேரம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30லேருந்து 10:30 மணி வரைக்கும், சாயங்கால வேளையில் 4:30லேருந்து 5:30 மணி வரைக்கும். சிலவங்க கௌரி நல்ல நேரம் கேட்குறதுனால 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும், சாயங்கால வேளையில் 6:30 மணி 7:30 மணி வரைக்கும். இன்றைக்கி ராகு காலம் எப்படி இருக்குன்னா, புதன்கிழமை அப்படின்னா 12 மணி 1:30 மணி. குளிகை காலம்னு காலைல 10:30லேருந்து 11:30 12 மணி வரைக்கும் வச்சுக்கலாம் எக்ஸ்டெண்டட். அண்ட் குளிகை நேரம் அப்படின்னா 10:30 12, யமகண்டனை 7:30 9. சூலம் வடக்கில் இருக்கும். பரிகாரம் பால். ரிஷப லக்னம் அப்படிங்கிற லக்னத்தில் சூரியன் ஆல்மோஸ்ட் 28ஆம் நாள் வந்துட்டாச்சு. அதனால் இன்னும் நாழிகை கணக்கில் தான் இருப்பார். 37 நாழிகை இருப்பார். 5 மணி 52 நிமிஷத்துக்கு கரெக்டாக சூரியன் கிழக்கில் உதித்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளில் கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பரணி கார்த்திகை என்ற நட்சத்திரங்கள் அந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். கிரகச்சாரங்கள் எப்படி இருக்குது, கோச்சாரப்படி அப்படின்னு போய் பார்த்தாங்கன்னா, சாரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது ரிஷபராசிக்குள்ளே சூரியன் புதனும் குருவும் மிதுன ராசிக்குள்ளே இருக்கிறார். செவ்வாயும் கேதுவும் சிம்ம ராசிக்குள்ளே இருப்பதும், ராகு இருப்பது கும்பராசிக்காகவும், சனி இருப்பது மீனராசிக்கும், சுக்கிரன் இருப்பது நம்மளுடைய மேஷராசி. ஸோ இப்படி இருக்குது. கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா சந்திரன் இருக்கக்கூடியது விருச்சிக ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். நிறைய கேள்விகள் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத பற்றி கேட்பாங்க. ஐஸ்வர்யம்னா சகல ஐஸ்வர்யங்கள்னு ஒரு 16 செல்வங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ஐஸ்வர்யங்கள்னு பேர். செல்வம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் நம்ம மைண்டில் வச்சுருந்தோம்னா, செல்வத்தை தாண்டி நம்ம மற்ற விஷயங்கள்லாம் வெறும் செல்வத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. குழந்தை பேர், நல் மக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி எல்லா விஷயமும் 16 செல்வங்களையும் பெறுவதற்கு ஏதாவது ஒரு கோயில் இருக்கா அப்படின்னா அது நல்ல சிவபெருமான் தான் கொடுக்க முடியும். அப்படி எப்படி சிவன்கிட்ட போய் கேட்குறது? தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலுக்கு சென்று நாம் கேட்கக்கூடிய செல்வ வள ஐஸ்வர்யங்களை கொடுங்கள்னு கேட்கணும். கேட்டால் அருள்வார். கைலாசநாதன் அப்படின்னாலே தெரியும், நேரம் மேலே அங்கே உட்காந்துருக்கார், பருவத்தில் இருக்கார். அவர் குடும்பத்தோடு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அதனால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் கொண்டீர்களானால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதே நாள் புதன்கிழமைனாலும் நார்மலாக விஷ்ணுவுக்கு ரொம்ப உகந்த நாள். நல்ல பச்சை காய்கறிகள், குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லா பண்ணலாம். ரொம்ப நல்லது நடக்கும். கேட்டைனாலே மாடு வாங்கிறதுக்கு நல்லது. மந்திர ஜபம் பண்ணுறது நல்லது. வியாதியஸ்தர்கள் குளிக்கிறதுக்கு கேட்டிங்கன்னா அந்த நாள் நல்லதுன்னு சொல்லுவேன். பௌர்ணமி திதி மங்களகரமான காரியங்கள்லாம் செய்யலாம். ஹோம காரியங்கள்லாம் செய்வதற்கு நல்ல விஷயங்கள் நடக்குவதற்கெல்லாம் பௌர்ணமி திதி நல்லாயிருக்கும். பவம் அப்படிங்கிற கரணம், பவம்னால் சிங்கம், வெகுகாலம் நிலைத்திருக்கக்கூடிய செயல்கள்லாம் செய்யக்கூடியது. இந்த பவகாரியத்தில் செய்வது நல்லது. லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது போன்ற உத்தமமான தொழில் இன்றைக்கி எதுவுமே கிடையாது. அவ்வளோ நல்லதாக கொடுக்கும். இரத்த தானம் செய்யலாம். ரொம்ப நல்லது, சிறப்பானது, பொதுமக்களுக்கு ரொம்ப வேண்டியது. யோகத்திலே சாத்திய யோகம் அப்படிங்கிற யோகம் உண்டு. குரு பூஜை, தேவ பிரதிஷ்டை, பூஜை செய்தல், ஹோமம் செய்தல், வெகுகாலம் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள் செய்தல், யாத்திரை செய்தல் போன்ற அனைத்து விதமான நல்ல காரியங்களும் இன்று செய்வதனாலே வாழ்க்கையிலே சுபம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய பொதுவான பலன். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன சார் பலன் இருக்கும் அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம். அதன் வழியிலே நாம் முதலாக காண இருப்பது மேஷராசி. வணக்கம் மேஷராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளே இருப்பது சுக்கிரன் பகவான் அமர்ந்திருக்க 8ஆம் இடத்திலே நமக்கு
சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். நார்மலாக 8ல் அமர்ந்து விட்டாலேன்னு அஷ்டமம்னு வந்துடும். பரணி கார்த்திகைக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் பயங்கள், கொஞ்சம் பதட்டங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் உங்களுக்கு லாபம் குறையாது. பொருளாதாரத்திலே வசதியோடு இருப்பீர்கள். நலம் உண்டு, சுகம் உண்டு, அன்பு உண்டு, பாசம் உண்டு, எல்லாம் உண்டு. பயம் மட்டும் ஒழிச்சுட்டிங்கன்னா போதும். உங்கள் ராசிநாதனானவர் 8ஆம் இடமான இந்த விருச்சிகத்தை தன்னுடைய பார்வையால் கண்ட்ரோல் பண்ணிட்டார். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் ஒன்றும் பண்ணாது. பயப்பட வேண்டாம். அப்போ லாபம் வருமா சார்? லாபம் தான் வரும்ட்டேனே. லாபம் உண்டு, தனம் உண்டு, நலம் உண்டுன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா? அப்போ பணம் வருது இல்லையா? குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும். அவங்கள வாழ்க்கையில் எப்படி நான் நல்லபடியாக பண்ணி கொடுக்க முடியுமான்லாம் எண்ணங்கள்லாம் ஓடும். அந்த எண்ண ஓட்டத்துக்கு அவங்கள சீர்தூக்குவதற்கு சில விஷயங்கள் எல்லாம் நீங்களே பைஃபர்கேட் பண்ணுவீங்க. கேதுவுடன் சேர்ந்த செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்தந்த காரியங்கள்லாம் செய்யலாம், இந்தந்த காரியங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு டிக்டேஷன்லாம் கொடுப்பீங்க. அதனால உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியும் உண்டு, சில நேரத்தில் ஃபெயிலியரும் உண்டு அப்படிங்கிறதும் மனசில் எடுத்துக்கோங்க. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைக்கு தேவியை வழிபடுவது அப்படின்னு சொல்லி உண்டு. பௌர்ணமியும் போது நவாவரண பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. தேவியை வழிபடுவதனால் வரக்கூடிய பலன்கள் உங்களை வந்து சேரட்டும். அது உங்கள் வாழ்க்கையிலே நல்ல வளத்தையும் ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. நீங்கள் சூரியனை உள்ளே வச்சிட்ருக்கிறீங்க. அப்போது மண்டையில் எப்படி இருக்கும்னா கொதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இருந்தாலும் கூட எதையான சமாளிச்சிடணும். அந்த நோயையும் தாண்டி செய்யக்கூடிய காரியங்கள் நிறையா இருக்கு இல்லைங்களா? அதுதான் உங்களை நலமாக வைத்திருக்கிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவானவர் தன் பார்வையினாலே சிறப்பு பார்வை பெற்றவர். 10ஆம் இடத்தை பார்க்குறார், தொழிலை பார்க்குறார். தொழிலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைய நாளிலே கேட்டை நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்திலே சந்திர பகவான் பயணிப்பதும் நேராக உங்கள் ராசியை பார்ப்பதும் சுகத்தை தருகிறது. அதனால் வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றங்கள் வருவதற்கான எண்ணங்களை எல்லாம் கொண்டு வரும். செவ்வாய் சேர்ந்து பார்க்கிறது 12ஆம் இடத்துக்குரியவர். அதனால் கொஞ்சம் செலவும் உண்டு. முயற்சிகளை மட்டும் விடாமல் செய்தீர்கள் என்றால் உயர்வு உண்டு என்ற எண்ணத்தை நீங்கள் கொண்டு வந்து விடலாம். பல விதத்திலும் நீங்கள் அமைதியுடன் யோசிக்கும்போது உங்களுக்கான தடைகள் உடைந்து பாதைகள் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக எதையுமே ஹேண்டில் பண்ணுங்கள். அவசரமாக பார்த்தீங்கன்னா அண்டா கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அவசரப்படாமல் இருப்பது நல்லது. அதனால் என்ன நடக்கும்னா ஆக்கம் அளவு அறுதி இல்லாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்கத்தை அளவு வைத்து கொண்டு அது இல்லாமல் செய்து விட்டீர்கள்னா நஷ்டம் வந்துவிடும். அதனால் ஆக்கத்தை ஊக்கத்தையும் உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே கரெக்டாக ட்ராவல் பண்ணுங்கள். அதோட அப்படி பண்ணிங்கன்னா வந்துருமா ஃபஸ்ட் கிளாஸாக வரும், கவலைப்படாதீங்க. 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை சுகம் உங்கள் தொடர்ந்து வரும் அப்படிங்கிறத அஷூரன்ஸாக எடுத்துக்கலாம். அதுக்கு யாருன்னா வழிபாடு செய்யணுமா அப்படின்னா, ஆமாம், இன்றைய நாளிலே காளி தேவியை வழிபடுங்கள். காளி தேவி கிட்ட போங்க. எப்படி காளிதாசர் அவர்கிட்ட போய் சரணடைந்தாரோ, எப்படி பாரதியார் காளி தேவியை சரணடைந்தாரோ, அப்படி நாமும் சரணடையும் போது அவளுடைய அருளாலே யாருமே மேலே தூக்கி விட்டுருவா. அப்படி உங்களை கைப்பிடிச்சி மேலே கொண்டு வந்துடுவோம். அதனால் இன்று நல்ல சுபிட்சத்தை பெறலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனராசி அன்பர்களே. இன்றைய நாள் ஒரு சுகமான நாளாக அமையப்போகிறது. 6ஆம் இடத்துக்குள்ளே நமக்கு சந்திர பகவான் ட்ராவல் செய்ய போகிறார். மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார், நன்மையை கொடுக்க போகிறார், அன்பை கொற்றப் போகிறார், ஆதரவை தரப்போகிறார் என்று நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்கக்கூடிய கட்டுக்கோப்பான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்குது. உங்கள் வாழ்க்கையே சில மாற்றங்களை உண்டு பண்ணணும்னு எண்ணங்கள் உண்டு. அந்த எண்ணத்துக்கு பின்னாடி செயல்களும் வேண்டும் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கறது தான் குருவுடன் சேர்ந்த புதனாக இருக்கிறார் உங்கள் ராசிக்குள்ளார. நீங்கள் 12ஆம் இடத்தை எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கே சூரியன் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, சூரியன் இருக்கா. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறாரே அவர் உங்களுக்கு நல்லா டியூன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரே, அதை கொஞ்சம் யோசிங்க. தற்சோதனைன்னு உள்ளுக்குள்ளார யோசிக்கக்கூடிய விஷயங்கள் தற்சோதனைன்னு பேர்.
லாபத்துக்குரியவன் 3ஆம் இடத்தில் இருப்பதனால பணவரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை அழகாக அமைத்து கொண்டிருக்கிறார். என் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்காமல் நான் போய் பிரயோஜனம் இல்லைங்களே. எனக்கு டிரைவிங்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் போனேன்னா பஸ்ஸை வச்சுக்கிட்டேன்னா காரை வச்சுக்கிட்டேன்னா எனக்கு யூஸ் இல்லையே. ஹார்ஸ் ரைடிங்கே தெரியாது, குதிரை மேலே ஏற்றி விட்டால் நான் எப்படி ஓட்டுவேன்? இதுதான் பிரச்சனை. அப்போது என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு மிதுன ராசிகள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு வாழ்க்கை நன்னா இருக்குன்னு குரு சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா இப்படி புரிஞ்சுக்கிறது தான் 6ஆம் இடத்துல உட்கார்றாரு. இன்றைக்கி கேட்டை நட்சத்திரம்ங்கிற புதனுடைய நட்சத்திரத்திலே உங்கள் ராசிநாதன் நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார். கொஞ்சம் புத்தியை கத்தியை தீட்டாதே புத்தியை யூஸ் பண்ணு அப்படிங்கிறார். அப்போது உங்களுக்கு நார்மலாக எல்லா விதையும் புரிய ஆரம்பிச்சிடும். 4-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே திருக்கடையூரில் இருக்கும் அபிராமி அம்பியை வணங்குங்கள். அவள் எப்படி அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு உங்களுக்கு அந்த அருந்து விழாமல் தன்னுடைய காதில் இருந்த அந்த தோட்டை கழட்டி பௌர்ணமியை வரவழைச்சாலோ அப்படி உங்களுக்கும் ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை மேலும் சீரும் சிறப்புமாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. நல்ல காரியங்கள் செய்யும்போது முதலிலே நாம் சின்ன குழந்தைங்களெல்லாம் கூட்டு வந்து நிச்சயிச்சிருவோம். இவங்களெல்லாம் முதல்ல பண்ணுங்க சுவாசினி பூஜை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அவங்களெல்லாம் பூஜித்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்காக மேலே ஏறுவோம். கொலுலாம் வைக்கும்போதும் நான் அப்படி தான் போவோம். குழந்தைகளுக்கான பொருட்கள்லாம் வச்சுட்டு அப்புறம் தான் மேலே நம்மளுடைய சுவாமி சிலைகளெல்லாம் வைப்பது வழக்கம். அப்படி எதையுமே நம்ம சின்னவர்லேருந்து பெருசு வரைக்கும் ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சீக்வன்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் ராசிநாதன் இன்றைக்கி 5ஆம் இடம்ங்கிற கேட்டைக்குள்ளே போய் உட்கார்றாரு. விருச்சிக ராசிக்குள்ளார் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த ராசிநாதனை பார்க்கிறார். அப்படி பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் குழந்தைகளை பற்றி தான் இருக்கும். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் எப்படிலாம் சிறப்பாக இருக்கணும், அடுத்தடுத்து அவங்க மேன்மையாக வளரணும், வாழ்க்கையில் அவங்க துணையாக நம்ம இருக்கணும், நமக்கு துணையாக லேட்டரான வராங்களோ இல்லையோ நம்ம கடமையை கரெக்டாக செஞ்சிடணும். இப்படிலாம் ஒரு எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இன்றைக்கி கரெக்டாக எடுத்து அதுக்கான ஸ்டெப்புக்கு கரெக்டாக மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கு துணை போகிறது யாருன்னு சொன்னால் 11ஆம் இடத்துல இருக்கிற இந்த சூரிய பகவான் நத்திங் பட் நியூ. நீங்கள் தான் அது. ஏன்னா தகப்பனாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால இந்த எண்ண ஓட்டத்துக்கு நிறைய துணை செய்து கொண்டே வருவார். இப்படி இந்த சூரியனும் சந்திரனும் சந்திக்கக்கூடிய இந்த நாளிலே இந்த எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதும், இதனால் உங்கள் ஓட்டங்களிலே வாழ்க்கையிலே செலவுகள் வந்தாலும் பரவாயில்ல சார், அவங்களாம் நல்லா இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சேர்ந்து சாக்ரிஃபைஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மைண்டோடு இன்றைக்கி பிரயாணிக்கக்கூடிய நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் 10க்குரியவர் அப்படின்னு சொல்லுவோம். 5-10க்குரியவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு போய் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தை பார்ப்பார். எதுவுமே அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடியது இருட்டாக இருக்கக்கூடியது 2 விஷயம் வச்சுக்கலாம். 2த்தையுமே பார்ப்பார். அப்போ இருட்டுக்கு ஒளி கொடுப்பதாகவும் அதிர்ஷ்டத்தை சேர்த்து கொடுப்பதாகவும் அமைவதாகவும் இந்த இடத்தையே குருவும் பார்க்கிறார். அப்படின்னால இன்னும் இரட்டிப்பு பனிஷன். அப்போ 12க்குரியவன் 8 பார்ப்பது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏதான இடர்கள் வந்தால் இடர் களைவது அப்படிங்கிறது இவரிடம் உண்டு. இடர் களைவது அப்படின்னு வந்துட்டாலே 2-5 என்ற எண் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக இந்த இடர் களைவதற்கு சிவபெருமானை தவிர வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சிவஸ்துதி, அவர்களை வணங்குங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இடர் களைந்து நல்ல ஒரு ஸ்திரமான வாழ்க்கை என்றும் புகழும் என்றும் வளமும் பெற்று நீங்காத செல்வத்துடன் நீங்கள் வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேது இவர்கள் உங்கள் புத்தியை கொஞ்சம் டியூன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, நல்லா அரைக்கிறாங்க போட்டு. அந்த சினரியில் 4ஆம் இடமான விருச்சிக ராசிக்குள்ளர நமக்கு கேட்டை அப்படிங்கிற புத்தி அப்படிங்கிற எண்ணத்துள்ள போயிட்டுருக்கிறார் நமக்கு சந்திர பகவான். மனோகாரகன், 12க்குரியவன். எதாவது செலவு பண்ணணும் அப்படின்னு எண்ணம் வருது. குழந்தைகள் விஷயில், குடும்பத்து விஷயில், ரெனோவேஷன்ஸு, வண்டியை மாற்றுறது, இதெல்லாம் யோசனைகளாக மாறும். எதாவது பூமியில் மாற்றி விற்று விடலாமா இல்லை வாங்கி விடலாமா என்ற எண்ண ஓட்டங்கள், கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள், இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் அரைச்சி மனசு ஒரு மாதிரி இருக்கும். நானும் அம்பானி ஆவேனா அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் கேட்கும். இப்படிலாம் கேள்வி கேட்டு உங்களை குழப்பத்தில் ஆர்ப்பணித்து அதுக்கு தீர்வு காண வேண்டும் தேடும். இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருக்கிறீங்க. இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் மட்டும் இல்லை, உங்கள் தாயாரின் ஸ்தானம். உங்கள் தாயார் இன்றைக்கு அந்த செயலாக இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் போது அவங்கள எங்கன்னா நல்லபடியாக
வச்சுக்கணுமே, அவங்களுக்கு ஹெல்த்தெல்லாம் பார்க்கணுமேன்ற எண்ணமும் வரும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது ராகு உட்கார்ந்துருக்கிற கும்பராசி, அந்த ராசி 8ஆம் இடம் அப்படிங்கிறது மீனம் உட்கார்ந்துருக்கிற இந்த சனி, இவங்க 2 பேரையுமே பார்க்குறீங்க செவ்வாய் அப்படிங்கிற இடத்துலேருந்து. அப்போது உங்களுக்கே ஒரு கூட்டு முயற்சிகள் வருவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து விட்டார் இந்த செவ்வாய். அதே கொஞ்சம் லாபம் அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய குரு 7 சரியாக ஸ்திரம் பண்ணுறார். களத்திரம் உங்களுக்கு லாபமாக அமைகிறார். அதே போல் பங்குதாரர் உங்களுக்கு மூலதனத்தை கொடுத்து புதிய விருத்தி பண்ணுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தின் ஆரம்பம் இன்று. அதனால் இந்த நாள் இனிமையான நாள். 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே சூரிய பகவானின் தொடர்பான சத்யநாராயணரை வணங்குங்கள். உங்கள் வாழ்க்கை மேன்மேலும் பலத்துடனும் நலத்துடனும் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே 3ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனான புதனின் சாரத்திலே கேட்டையிலே போயின்னு இருக்கிறார் சந்திரன். அவரை 12ஆம் இடத்திலிருந்து இந்த செவ்வாய் பார்க்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்காரர். 8க்குரியவர் 12இல் அமர்ந்து 3ஐ பார்ப்பது அப்படின்னாக்க எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு ஒரு நோட் போடுறாருன்னு அர்த்தம். அப்படி அந்த நோட் போட்டான்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடர்பாடுகள் வந்தால் அதை எப்படி களைவது என்ற சூட்சமத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத உங்களை சொல்கிறார். இப்போ அதை தான் புத்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகுது. அந்த புத்தி சொல்லிக் கொடுக்குறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் குருவானவர் உங்கள் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போது உங்கள் ராசியே துலாத்தை பார்த்து கொண்டிருக்கிறான்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போது துலாத்தானத்தை பார்க்கறது எதுக்கு? இடர்பாடு வந்தால் காசு போயிடும், கொஞ்சம் பார்த்துக்க, சூதனமாக நடந்துக்கலைன்னா உருவிடுவான் வேட்டியை அப்படிங்கிறார். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? இப்போ தான் நீங்கள் கரெக்டாக நடந்துக்கணும். என்னென்ன செலவு பண்ணுறோம், எந்தெந்தக்காக செலவாகிறது, அது பட்ஜெட்டிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பட்ஜெட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டியூன் பண்ணிகிட்டே எல்லாம் சரியாக போடும். அதை வந்தது அது வந்துட்டு செலவாச்சுன்னீங்கன்னா மாட்டினீங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் 3ஆம் இடம்ங்கிறது. முயற்சி ஸ்தானம், வெற்றிக்குரியது, சகோதர ஸ்தானம், எதையும் அனுசரித்து செல்வது, இப்படின்னு நிறைய கோஇன்சிடென்ஸ் போடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்தா தான் ஜெயிக்க முடியும்னு இண்டிகேஷன் கொடுக்குறாரு. இல்லைன்னா பிரச்சனை உங்களுக்கு உண்டு, நீங்கள் தான் வாங்கி கட்டிக்கணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற நோட் கரெக்டாக எனக்கு புரியுது. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக்கோங்க. இன்றைய நாளில் இதை புரிஞ்சிடுச்சின்னு சொன்ன உடனே என்ன பண்ணோம்? நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். யாருக்கு சொல்லணும்? விஷ்ணுவுக்கு சொல்லுங்க. புதனுடைய அதிதேவதை விஷ்ணு பகவான். இன்றைய சாயங்கால வேளையில் அவசியம் பக்கத்தில் இருக்கிற சத்யநாராயண கோயிலுக்கு போங்க, சுவாமியை வணங்குங்க, நிறைய நமஸ்காரத்தை பண்ணுங்கள். வெற்றிலை 11 ரூபா காசை வச்சு கொடுத்துட்டு வந்துட்டுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தேங்க்கு ரிசீவ் பண்ணப்படும். உங்களுக்கு கரெக்டான வழிகாட்டுதல் உண்டாகும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. நேர்மை, தர்மம், நியாயம் இதெல்லாம் கரெக்டாக டியூன் பண்ணி வச்சுருந்தாலும் குரு பார்க்குறார் அப்படிங்கிற அடிஷ்னல் டியூனிங் இருக்குது இல்லைங்களா? இதுதான் உங்களுடைய குவாலிட்டி. உங்கள் ராசிநாதனே உங்களை நேரடியாக பார்க்குறார் அப்படிங்கிறது அடிஷ்னல் குவாலிட்டி. 2 குரு ஒன்றா பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் ராசி இருக்கிற இந்த நேரத்தில் 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ளர நமக்கு சந்திரன் பிரவேசம் செய்கிறார். 12க்குரியவனும் அவன்தான் அப்படிங்கிறதும் 9க்குரியவன் அவன்தான் அப்படிங்கிறதும் அந்த கேட்டை நட்சத்திரத்தின் சாரமான புதன். ஆனால் செவ்வாய் லாபஸ்தானத்திலே உட்கார்ந்து பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். ஏன்னா 7க்குரியவன் 2க்குரியவன் 11இல் அமர்ந்து பார்ப்பதனாலே லாபம் வருவதற்கும் சுகம் வருவதற்கும் துக்கம் குறைவதற்கும் பணிவு வருவதற்கும் பண்புகள் வருவதற்கும் உயர்வு தருவதற்கும் நல்ல ஒரு காலம் அப்படின்னு சொல்வேன். அப்போ அமைதி கிடைக்கும். வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஆக்கங்கள் வரைவதற்கும் நஷ்டங்கள் குறைவதற்கும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மேன்மேலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்றாலும் சில சிக்கல்கள் களைய வேண்டும் என்றாலும் 1, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளுக்கு நரசிம்ம பெருமானை வணங்குவது ரொம்ப விசேஷமான விஷயம்.
சாயங்கால வேளையில் லக்ஷ்மி நரசிம்மனை ஸ்துதி பண்ணுவதனாலே உங்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள்லாம் இன்றைக்கி பவகரணம்னு இருக்குது. அதனால் நல்ல நல்ல காரியங்களெல்லாம் நடத்தி கொடுப்பார். வாழ்க்கையில் வெற்றி திக்கை நோக்கி உங்கள் பயணம் தொடரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரே கேட்டை நட்சத்திரத்துக்குள்ள சந்திரன் வந்துட்டார். அவரை உங்கள் ராசிநாதனான செவ்வாயும் பார்க்கிறார். இதெல்லாம் நல்ல ஒரு செய்தி. ராசிநாதனையே இன்னொருத்தர் பார்க்குறார். அவர் தான் நமக்கு 11க்குரிய 10க்குரிய தொழிலுக்குரியவனான இந்த சூரிய பகவான். அதனால் தொழிலிலே நல்ல முறையிலே முன்னேற்றம், நிர்வாகத்திறன் போன்றவைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. அதிர்ஷ்டங்களின் வழிகளிலே, உழைப்பின் வழியிலே நீங்கள் உயர்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறார். குழந்தைகளுடைய வளர்ச்சி, அவர்களுடைய முன்னேற்றத்திலே நல்ல பங்கு கொள்வதற்கு சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த 5ஆம் இடம் உங்களுக்கு நல்ல சூட்சமத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல தான் நமக்கு 12க்குரியவனான சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ திரவிய லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், உங்களுடைய குடும்பம், வாக்கு, தனம் அப்படிங்கிற இடமான 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடியது தனகாரகனான குருவே பார்க்கிறார். அப்படின்னா குருவின் அருளாலே அனைத்தும் சிறப்பாக நடக்கிறது என்பதை நல்லா புரிஞ்சு கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. குருவுடன் சேர்ந்த புதன் அப்படிங்கும்போது உங்கள் கேட்டை நட்சத்திரத்தின் சாரன் புதன். அப்போ புதன் சேரும்போது எப்படி இருக்குது? செவ்வாய் வீட்டில் புதன்னா புத்திசாலி, ஒரு முட்டாள் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும். அப்போ உங்கள் செல்வாக்கு கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதும், ஒரு தடவைக்கு 4 வாட்டி யோசித்து செய்வது நல்லது அப்படிங்கிறதும் மனசில் எடுத்துக்கிடுங்க. எதையுமே செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெரியவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது இன்றைக்கு உங்களுக்கு உத்தமமான ஒரு உபதேசமாக இருக்கும். அதனால் அதை மாதிரி செய்யுங்க. 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முருகனையே நீங்கள் குருவாக மனதில் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றியையும் நல்ல ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் வெற்றி பாதை உங்களுக்கு திறந்துவிடும். வாழ்க்கை வளமாக இருக்கும். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. நேரடி பார்வையினால் பார்க்கப்படுகிற குரு புதனுடன் சேர்ந்து பார்க்கிறார். அந்த புதன் 12ஆம் இடமான கேட்டை என்ற ராசிக்குள்ளரே பயணம் செய்கிறார். சாரமாக சந்திரனுக்கு மனோகாரகன் புதனுடன் சேருவதனாலும் அவரை செவ்வாய் பார்ப்பதனாலும் உங்கள் மனசில் சில எண்ணங்கள்லாம் வரும். மாறாட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். எதையும் மாற்றி செய்யலாமா? நார்மலாக ரொட்டீனாக காசு இப்படி வந்துக்கிட்டு இருக்குதே, இதை 1ல் போட்டால் 4 வருமா? ஏதோ மீட்டர் வெட்டிங்கிறாங்களே, கூட்டு வெட்டிங்கிறாங்களே, அதுக்குள்ளே போடலாமா, இதுக்குள்ளே போடலாமான்னு ஏதோ ஒரு எண்ணம், ஒரு எண்ண சிதறல். பணத்தை கொண்டு போய் எப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல போகணும்னு தோணும். அந்த தப்பு மட்டும் செஞ்சிடாதீங்க. ஆனால் தோணுமா? ஆமாம் தோணும். பணம் வருவதற்கான குறுக்கு வழிகள், இல்லீகல் அப்படிங்கிற விஷயத்தை மனம் எண்ண ஆரம்பிக்கும். அங்கே மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நிறுத்தி விடுங்கள். எண்ண குதிரைகள் இதுக்கு மேல் ஓட வேண்டாம், என்னுடனே இருக்கட்டும்னு சொல்லிடுங்க. அப்படி சொல்லலைன்னா என்ன ஆகும் சார்னா, நஷ்டம் உங்களுக்கு உண்டு. ஆக்கத்தை எண்ணி நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் நஷ்டத்தை கொண்டு வந்து கொடுத்துவிடும். இதுதான் உங்களுக்கு தீர்மானமாக புரியும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, உழைப்பினால் வரக்கூடிய ஊதியங்கள் கரெக்டாக உங்களை வந்து சேருங்கிறத நம்புங்க. நீங்கள் அழகாக உழைங்க, அதுக்கேற்ற மாதிரி செயல்களை செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக பூர்வ புண்ணிய பலத்தில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன்னு குருவும் செவ்வாயும் 2 பேரும் முயற்சி ஸ்தானத்தையும் வெற்றிக்கான ஸ்தானத்தையும் பார்த்து கொண்டு இருப்பனாலே இந்த ரூட்டு கரெக்ட் ரூட்டு, இல்லீகல் ரூட் தப்பான ரூட்டு. 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சத்யநாராயணனை வழங்குங்கள். அப்படி அவர் வணங்கினா என்ன ஆகும்? வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும். நல்லது எது கெட்டது எதுன்னு புரிய ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே போக ஆரம்பிப்பீங்க. ட்ராவலிங் பாதை நல்லா இருந்ததுன்னா பாதை பயணம் நல்லாயிருக்கும். அப்போ வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. அதுதான் இன்றைக்கி நல்ல செய்தி. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. பாதை மாறி போனால் பயணம் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் பயணம் போக முடியாதுன்னு தானே உண்மை. அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே பாதைகளை கரெக்டாக சீரமைத்து கொண்டு அதன் பிரகாரம் நடந்து கொண்டே இருக்கிறீர்கள். அப்படி செல்லும்போது லாபம் உங்களுக்கு வர வேண்டும் என்ற நியாயமான எண்ணம் இருக்கும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட எண்ணத்தை, உத்வேகத்தை
கொஞ்சம் ஜாஸ்திப்படுத்தி லாபத்தை கொடுப்பதற்கான நாளாக இந்த நாள் அமைகிறது. சந்திரன் காரிய வெற்றியை தருவதான 11வது இடத்திலே உங்கள் விருச்சிக ராசிக்குள்ளே வருகிறார். அதை பார்வையின் பலத்தினாலே அதிகப்படுத்துவதாக 8ஆம் இடத்திலே அமர்ந்திருந்தாலும் தன் பார்வையாலே அதை சரி பண்ணக்கூடிய விஷயமாக செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாய் 8ஆம் இடத்துல இந்த 2ஆம் இடத்தை வரை பார்க்குறார். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சனீஸ்வர பகவானையும் பார்க்குறார், ராசிநாதனையும் தன்னுடைய 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். 8லிருந்து 8ஐ பார்ப்பது அப்படின்னு பார்க்குறாரு. இது எல்லாமே எப்படின்னா யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சந்திர பகவான் செய்யக்கூடிய விஷயங்கள்னா மனோகத்தை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் சொல்லும். முயற்சியை நல்லா வச்சுக்கணும், உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதும், முயற்சி பண்ணுறதுக்கு என்னென்ன காரணிகள் இருக்குது அப்படிங்கிற திறனாய்வு செய்வது தான் செவ்வாயுடன் சேர்ந்த கேது அப்படின்னு பார்க்குறோம். இவரோடு சேர்ந்துட்டார். செவ்வாய் மட்டும் தனியாக இருந்தால் எதனா திருசம் பண்ணுவார். ஆனால் கேதுவோடு சேர்ந்ததுனால உங்களுக்கு நல்லது செய்வார்கள். அழகாக பகுத்து என்னென்ன காரியம்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும், உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக காட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. அதனால் கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. புதன்கிழமையே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் இந்த மாதிரி கேட்டை நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிற புதன்கிழமை கிடைக்கிறதும், அதை செவ்வாய் பார்க்கறதும், அந்த நாளில் பௌர்ணமி திதி வருவதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். இதெல்லாம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு. அதாவது நார்மலாக சொல்லுவாங்க, ஆயுஷ்மான பவ சௌமிய அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுஷ்மான் அப்படின்றது யோகம், பவ கரணம், சௌமியா என்றது புதன். இன்றைக்கி பவகரணம், ஆயுஷ்மான யோகம் இல்லை, சாத்திய யோகம், பட் பவகரணம் இருக்கிறது. அதே போல் சௌமியம் என்ற புதன்கிழமை இருக்கிறது. இதனால் வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடிய நாளில் இந்த ஒரு நாள் இருக்கிறதுன்னு மனசில் எடுத்துக்கொள்ளுங்க. 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய லக்ஷ்மி பூஜை உங்களை உயர்த்திவிடும். வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஸ்திதியை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. கும்பம் என்றால் கலசம், கலசம் என்றால் எதையும் உள்ளே வைத்து கொண்டு வெளியே தெரியாமல் இருக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் உள்ளே வச்சு அமைதியாக இருந்துகிட்ருக்கீங்க. ராகுங்க ஒருத்தர் உள்ளே வந்து கலக்கன்னு கலக்கிட்டு இருக்கிறாரு. உங்கள் மண்டையில் இருக்கிற எல்லா எண்ணங்களையும் பெருசாக்கி கொண்டு இருக்கிறார். எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்னு தெரியலையே திணறிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை. செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து பார்க்கதும், குருவும் தன்னுடைய புதன் அப்படிங்கிற சேர்க்கையுடன் மிதுனம் என்ற ராசியிலிருந்து பார்ப்பதும் கூடுதலாக இந்த ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுது. அவுட் சைட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி 2ஆம் இடத்துல மீன ராசிக்குள்ளே சனி பகவான் இருக்கிறதையும் இந்த செவ்வாய் பார்க்கிறார். அது மட்டுமா பார்க்கிறார், 10ஆம் இடமான தொழிலையும் பார்க்கிறார். தொழிலை பார்க்கக்கூடிய இந்த விஷயமும், லாபத்தை பார்க்கக்கூடிய குருவும் நமக்கு நல்லது செய்வாரா அப்படின்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிற உண்மை உண்டு. புத்தி பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், புஸ்தகங்களை படித்து வரக்கூடிய ஆன்சர்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாலேஜ் அப்படிங்கிறத பில்டப் பண்ணுறோம். அப்படி அறிவு சார்ந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை நீங்கள் தெளிவாக வாழ்க்கையிலே பயன்படுத்தும் போது வாழ்க்கையிலே நாலேஜ் அப்படி கொஞ்சமாக உயர்த்திவிடும் அப்படிங்கிற ஒரு தங்க குதிரைன்னு, கோல்டன் ஹார்ஸ், அதை புரிஞ்சு கொள்வீங்க. அந்த குதிரை அழகாக ஓடும். அந்த சப்பரம் கரெக்டாக போக போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உயரத்தில் செல்வதற்கான வாய்ப்புகளை கொண்டு வரும். நீங்கள் என்னதான் எண்ண ஓட்டங்களெல்லாம் தவறுதலாக வைத்திருந்தாலும் நல்ல ஒரு புஸ்தகம் உங்களை மாற்றிவிடும் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நல்ல புஸ்தகங்கள் மாற்றிவிடும் அப்படிங்கிற உண்மையை இன்றைக்கு தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு அந்த நூல் வடிவிலே உங்கள் வாழ்க்கையிலே மாற்றக்கூடிய ஒரு வரிகளும் இன்றைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத தெரிந்து கொண்டீர்களானால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறார். 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார், கேதுவுடைய இடம். ஆனால் சுக்கிரன் 2ஆம் இடத்திலே இருந்து விட்டாலே பணம் வந்துவிடும்னு ஒரு ரூல் உண்டு. பண வரவுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குற இந்த சூழ்நிலையிலே
5க்குரியவனான இந்த சந்திர பகவான் 10ஆம் இடமான தொழிலிலே அமர்கிறார். 9ஆம் இடம் அப்படிங்கிற விருச்சிக ராசிக்குள்ளர் நுழைகிறார். அப்போ நுழையும் போதே உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாரா அப்படின்னா லாபம் வரும், கவலைப்படாதீங்க. பல விதத்திலும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. கூடவே 2ஆம் இடத்துக்குரிய இந்த செவ்வாயுடைய பார்வை 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். லாபஸ்தானத்தை தனுசு அப்படிங்கிற 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார். இப்படி எல்லா விதமான பார்வைகளினாலே கிரகங்கள் உங்களை அழகாக கொண்டு செல்கிறதுன்றதை புரிந்து கொள்ளுங்கள். சலுகைகள் கிடைப்பதற்கு, வாழ்க்கையிலே முன்னேற்றம் கிடைப்பதற்கு, வேலை மாற்றங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு, வரன்கள் கிடைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, கல்யாண தடைப்பட்ட திருமண தடை திரும்ப நடப்பதற்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி நாளில் நீங்கள் முயற்சி செய்யுங்க, நல்லது நடக்க போகிறது. ஏன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 9ஆம் இடத்து பார்வை, இதெல்லாம் ரொம்ப நல்ல கோயின்சிடன்ஸ். 4க்குரிய புதன் கேட்டை நட்சத்திரமாக இங்கே உட்கார்றார், நல்ல சுபிட்சத்தை கொடுக்க போகிறார். பவகரணம் சௌமியம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக சேர்கிறது. இன்றைய நாளிலே நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொடுக்கும். 2, 5 என்ற எண்கள் உங்கள் வாழ்க்கையிலே தெளிவை ஏற்படுத்தும், நல்ல நல்ல பாதைகளை ஏற்படுத்தும் என்ற நல்ல செய்தி உங்களை வந்து அடையட்டும். வாழ்க வளர்த்து.